ஆறாம் அது ஆறுக்கு தெரியுங்க ஆறாம் நம்பர் நம்ம அங்கே இங்கே பார்த்து அதை பார்க்கணும் யார் இங்கே பார்த்து என்னடா தாக்கா தீக்க உக்காவ மாட்டீங்க வந்ததா ஓ பின்னி சார் பேசாதே சரண் சரண் பேசாதே வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம் 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 வணக்கம்பா வணக்கம் வணக்கம் ஜலதார விழுகி நீரும் ஜலதார விழுதி நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் சாகரம் தன்னை சார்ந்தால் தன் குலம் என்றே ஒப்புக்கொள்ளும் ஒப்புக்கொள்ளும் உரைகடல் வெறுப்பதுண்டோ உரைகடல் வெறுப்பதுண்டோ புலவர்தம் சபையில் கூடி இந்த புலவர்கள் சபையில் கூடி பொன்கவி அழை சார்ந்தால் பொன்கவி அழைச்சார்ந்தால் நலமென்றே ஒப்புக்கொள்ளும் நலமென்றே ஒப்புக்கொள்ளும் நவீன்றனால் பெரியோர் குற்றம் நவிந்தனால் பெரியோர் குற்றம் சப்த மேகங்களும் ஒன்றாக சேர்ந்து அது இமயத்திலே மழையாக பொய்து ஆடி என்று சொல்லும்படியான சமுத்திரம் போகுது சமுத்திரத்துக்கு அடிச்சிட்டு போகுது போகக்கூடிய வழியில அசுத்தமான நீர்ல அடிச்சிட்டு போகுது சரிதான் அந்த கடல்ல இருக்குது பாரு அது பரிசுத்தமான நீர் ஓ பரிசுத்தமான நீர் ஒரு துரும்பு கூட கடல்ல இருக்காது ஆமா ஆமா அது அலையில ஒதுக்கி அந்த ஓரமாக தள்ளிடும் ஆமா அது பரிசுத்தமான நீர் நீர் இந்த அழுக்கு நீர் வருது அப்படி அது ஒதுக்கிறது இல்ல ஒதுக்குவது கிடையாது ஏன் ஒதுக்கிறது இல்ல ஏன் ஒதுக்குவது நம்ம ஜாதி வந்து விட்டது நம்ம இனம் வந்து விட்டது ராசபந்தம் வந்து விட்டது அப்படி என்று சொல்லும் இரண்டு கரங்களால் வாவான்னு சேர்த்துக்குது பாருங்கள் பாருங்கள் என்று வரவேற்பு கொடுக்குது இந்த சமுத்திரத்துக்கு ஆனால பொன்னாளன்னு சொல்றாங்களே அதான் ரெண்டு கையா சரிங்க வாவான்னு கூப்பிடுது பாருங்கள் பாருங்கள் என்று வரவேற்பு கொடுக்குது அத்தகைய பன்மையை போல நாடகத்தாரி பிள்ளைகள் எல்லாம் எந்த கிராமத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தங்கள் கிராமத்திற்கு வந்த பிற்பாடு வீட்டிலே குழந்தைகள் ஒரு தவறு செய்தால் எந்த விதமாக பொறுத்து அங்கீகரிக்கின்றீர்களோ அத்தகைய பன்மையை போல எங்கள் நாடகத்திற்கு நல்லாக்கம் கொடுத்து வெளியேற பரிவந்தம் கலையை கண்டு கழிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சபா வணக்கம். அப்படியானால் சரிங்க உன் பேர் என்ன ஊர் என்ன அவன் எங்க அனுப்பப்படுறது
பாட்டு போய் ஒரு நாட்டுக்கு போனால் கெட்டிக்காரன் வந்து விட்டார் ஒரு நாட்டுக்கு போனால் பபுன் வந்து விட்டார் கடலூர் பாண்டி பக்கம் கூத்தாடுறோம்னா எனக்கு தொப்ப கூத்தாடின்னு பேரு அப்படி தேசங்கள் தோறும் பாஷைகள் வேற இந்த ஊர்ல உனக்கு இன்னைக்கு கெட்டிக்காரன் பேரு கெட்டியக்காரன் ஆமா சபையாளங்க அப்பா எந்நாட்டிற்கும் பொன்னாடாக வைக்கப்படியான ஆட்சிக்குப்பம் என்று சொல்ல முடியாது புண்ணிய நகரிலே ஏழூர் எல்லையை காக்கக்கூடிய தெய்வம் ஏழூர் எல்லையை ஆமா காக்கக்கூடிய தெய்வம் சொந்தக்கார தெய்வம் அது யாரு அதான் வாசியம்மன் வாசியம்மன் ஆமா சரி வாசியம்மன் சுவாமியை கொண்டு வந்து ஐயனாரப்ப சுவாமிக்கும் வாசியம்மனுக்கும் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி 1000 பேருக்கு அன்னதானத்தை வழங்கி அதோட மட்டும் விடுத்தால் பெருமை அப்படி என்று சொல்லி திருக்கோயிலூர் தாலுக்காவை சேர்ந்த ஸ்ரீ புதுப்பாளையம் ஸ்ரீ தேவிகா தேவி நாடக சபா அவர்களை கொண்டு வந்து பெருமையோடு நாடகம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆண் 8 பெண் 8 16 பேர் அதுல ஒரு பொண்ணை எட்டின்னு வந்து யாரு ஒரு பொண்ணு எட்டின்னு வந்துருந்தா 16 பேரையும் வச்சுக்கிட்டு சமாளிக்குதா அதுங்கிட்ட எங்களால சமாளிக்க முடியல ஐயா ஆமா 16 பேர் அனுப்பா ஆமா அந்த பொண்ணை இழுத்தானா ஒரே ஆள் பாக்குறேன் பாரு பொண்ணாடா எப்பா டேய் சீனா ஏண்டா என்னடா பொண்ணா இன்னும் கொஞ்சம் கிட்ட பொண்ணாட்டிட்டு வாடானா ஒரு மரம் கட்டி கொண்டு வந்து காட்டுறீங்க ஏண்டா பொண்ணுனா எப்படி இருக்குன்னு நீ நினைச்சிருந்த பொண்ணுனா நைட்டி போட்டிருக்க சுடிதார் போட்டிருக்க பாமால தாமடி கட்டிருக்க புடவை கட்டிருக்குன்னு பார்த்தா இது என்ன புண்டை கட்டியா இருக்குது இந்த தெருவுல நடமாறுதுல இந்த பொண்ணு எல்லாம் போட்டிருக்கு நைட்டி போட்டிருக்கோம் சரிங்க இது நைட்டிலையும் போடாது பகலிலையும் போடாது எப்பயுமே அந்த புண்டை கட்டுதான் ஆமா சரிதான் இது யாரு ஐயனாகிய பிரம்மதேவனுடைய மனைவி கலைவாணி ஆமா இது இல்லன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இது இல்லன்னா நம்மளுக்கு ஏன் சோறு அதான் பெரியவங்க அந்த நாள்லயே சொன்னாங்க எப்படி வருந்த வருவாள் ஒருத்தி வருந்தாத முன்னமே வருவாள் ஒருத்தி வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாள் ஒருத்தி அது யாரு வருந்த வருவா ஒருத்தி அப்படின்னா கலைவாணி பசங்க எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா படிக்குதோ அது பிற்காலத்துல உத்தியோகத்துக்கு போகும் சரிங்க அது பெருமையை தரும் அதனால அதுக்கு பேர் தான் கலைவாணி வருந்த வருவாள் ஒருத்தி ஆமா அவ கலைவாணி ஆமா வருந்தாத முன்னமே வருவாள் ஒருத்தி கொஞ்சோண்டு அவ சாப்பிட்டுட்டு வேத்துல அந்த கூட அவங்க பைய விட்டு எழுதுறதுக்குள்ள ஒரு கோட்டை விட்டு தாமலே பாரு அதான் மூதேவி அதான் திருப்பார்கடல்ல பிறந்தது ஐயா ஆமா அதான் மூதேவி பிறந்ததுன்னு சொல்லி எல்லாம் व्यसனமா இருக்கிறாங்க व्यसனமா இருக்கும் போது பகவான் பார்த்தாரு ஐயா யாரு நீ व्यसனப்படுத்த வைக்க யார் ஒருவன் வெற்றியை அடையணும்னா அது வெற்றிக்கு படி இந்த தோல்விதான் ஆமா இது எப்ப நம்ம தோல்வியை சந்திக்கிறோமோ அடுத்தது வெற்றி இன்னைக்கு இப்ப இரவு நடக்குது அடுத்தது பகல் வருமா அதே போலதான் எல்லாம் யாரும் व्यसனப்படாதீங்க அப்படி சொன்னாரு பகவான் சொன்னாரு முதல் பிறந்தது தான் மூதேவி அடுத்தது வருந்தி அழைத்தாலும் வரமாட்டால் ஒருத்தி பகவானுடைய மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி மகாலட்சுமி பணத்துக்கு சொந்தக்காரி நீ போய் மண்டே உடச்சினா கூட நான் பணக்காரன் ஆகணும் வராது சரி அதுக்காக மனுஷன் வந்தாதான் வரும் இந்த 3 சாமியில உனக்கு எந்த சாமியை பிடிக்கும் எனக்கு மூதேவி தான் பிடிக்கும் ஆமா போட்டோ ஓட்டுங்க
ஏன்னு கேட்டா நீ சொல்றத உத்து நோக்கி பார்க்கும் போது ஆழ்ந்த சிந்தனையோட ஒரு கருத்து பார்க்கணும். நீ சொல்றதுல அது தப்பு கிடையாது. இல்ல ஏன்னா ஒரு மனுஷனா பிறந்தா படிப்பு இல்லாத வாழ்ந்துடலாம், தலைவாணி இல்லாத படிப்பு இல்லாத வாழ்ந்து ஒரு கைரேக வச்சா அது எங்க கோர்ட்ல போனா கூட சொல்லலாம். ஆமா வந்து பணம் இல்லாத கூட வந்துடலாம். 2 பேரும் என்ன வாங்கி சாப்பிட்டு அந்த உயிரை வளர்த்துக்கலாம். அதனால யாராவது தூக்கம் இல்லாத வாழ முடியுமா? முடியாது. யானை முதல் எறும்பு கடை 8008 ஜீவஜந்துகளுக்கும் உறக்கம் என்பது உண்டு. ஆமா. அதனால வேண்டி அந்த சாமிக்கே நீ கடை வெட்டி பொங்கி விடு. சரி, அது போனால் போகட்டும். நாம் நாடகத்தை துவக்க வேண்டும் என்றால் முந்தி முதலாக காசி அம்மனுடைய காலில் போய் விழுந்து கும்பிடு. ஏந்திரப்பா அப்படி பேசுமா? ஏன் பேசாது? நமக்கெல்லாம் மறைமுகமாக இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம். ஆமா, அதனால இதெல்லாம் பேசக்கூடிய தெய்வம். தெய்வம் பார்த்தாலும் அந்த தெய்வம் வெளியே வரும். இந்த தெய்வத்தை வணங்கி நாட்டாண்மை மணியம் ஊராட்சி மன்ற தலைவர் வாரடி நம்பர்கள் கோவில் தர்மகர்த்தா இன்று விழா குழு தலைவர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம அடுத்த கண்டிகளுக்கு வந்த உள்ளூர்வாசிகளுக்கும் வெளியூர்வாசிகளுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக நண்பருக்கும் உங்களுக்கும் அடியான கோடி வணக்கம். அடுத்தபடியாக மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டக்காரனுக்கு பெண்டாகினார். கேட்டிலையோ பெண்ணே கொட்டி மறிக்க ஒரு கோட்டான எடுத்தார். ஆடாடுகளை மேய்க்கக்கூடிய பகவானுடைய தங்கை அந்த மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகரிலே 2011 நேத்திரம் அழைத்து சிவபெருமானுக்கு தேவையான ஆமா கேட்டிலையோ பெண்ணே. ஏன்னா ஆட்டக்காரர் என்று சொன்னா யாருக்குங்க? சிவபெருமான் தான் ஆட்டக்காரர். அவர் ஆடியது திருக்கூத்து, நாம் ஆடுவது தெருக்கூத்து. அவர் ஆடியது தில்லையிலே, நாம் ஆடுவது ஊரா எல்லையிலே. ஆமா, சரிங்க. அதனால வேண்டி விநாயக பெருமான பெண் எடுத்தார். சரிங்க. அந்த விநாயகரை வணங்கினால் எந்த தொழில் நல்லா இருக்கும். சரிங்க. கட்டது கையளவு அல்லாத அது உலகளவு கிழமைகள் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. மெத்தவே மீன் பஞ்சி பேசாத கலைவாணி என்ன படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சித்தரிக்கை தீவாறு கலைவாணியை பணிந்து பிறகு நாடகம்.
எதெல்லாம் வணங்கி விட்டோம். பாத்தியார் நாடகம் தெரிவிப்பார். எல்லாமல்ல இறைவனாக வைக்கும்படியான திருமலையான் திரு அருளா இந்த ஊரார் விருப்பப்படி பிரகாரம் இன்று நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறது. என்னவென்றால் சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக வைக்கக்கூடிய கண்டன் கார்கோடகன் சூரசம்மாரம் என்னும் மலையாள பகவதி மகிழ்மை. மலையாள பகவதி மகத்துவம் என்ன நாடகம்? கண்டன் கார்கோடகன் சூரசம்மாரம் என்ன? ஆமாம், மலையாள பகவதி மகிழ்மை.